வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். ரீபில்ட் இன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் பிணையில் விடுதலை. யாழ் குடாநாட்டில் நெருக்கம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அனர்த்தம் குறித்து எச்சரிக்கை. பாட புத்தகங்கள் அல்லது கற்றல் தொகுதிகளில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வந்த இணையதள முகவரிகள் நீக்கம். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாயிலிருந்து பேசவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன். முல்லைத்தீவு சிறுமி உயிரிழப்பு குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தகவல். சீரற்ற வானிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். டிட்வா புயலினால் அனர்த்தத்துக்குள்ளான வீடுகளை மீள கட்டியெழுப்பும் பணிகளின் போது சுமார் 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கல்நேவ, கிந்துன்கம, அலுபெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் 6,000 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன. மேலும் 17,000 தொடக்கம் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது. அத்துடன் 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் எமக்கு ஒரு வீட்டு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக 10,000 வீடுகளும், தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக மேலும் 10,000 வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. யுத்தம் 2009 ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்காக 2,500 வீடுகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதமும், தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையிலே மேலதிகமாக இந்த 25,000 வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம். கட்டம் கட்டமாக வழங்கப்படும். நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது. 2 தொடக்கம் 3 மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும். அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலேயே இருக்கக்கூடாது. தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முற்பட வேண்டும். இன்று 26 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான பல அடிப்படை உரிமைகள் உள்ளன. சிறந்த வருமான வழி, பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு, நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரும் துணை ராணுவ குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பஹா நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீர பிணைகளில் செல்வதற்காக நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வாழ்க்கை எதிர்வரும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகுந்தர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு அண்மிக்கும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது வலு குறைந்தது தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது.
ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11/1/2026 வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 48 மடத்தியாலங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் 72 மடத்தியாலங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை. எனவே கனமழை, வேகமான காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் மற்றும் 3ஆம் பாடசாலை தவணைகளுக்குரிய கற்றல் தொகுதிகளை தயாரிக்கும் போது இனிவரும் காலங்களில் எந்தவொரு தரத்திற்கும் இணையதள இணைப்புகளை உள்ளடக்கக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்விசார் சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பாடப்புத்தகங்கள் அல்லது கற்றல் தொகுதிகளில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வந்த இணையதள முகவரிகள் மற்றும் QR குறியீடுகள் இனிவரும் காலங்களில் முழுமையாக நிறுத்தப்படும். தற்போது கற்றல் தொகுதிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் மற்றும் ஏனைய மூலங்கள் எவற்றுக்கும் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க இணையதளங்களை பயன்படுத்துவது போது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்குரல் அல்லது கொள்முதல் தொடர்பான சிக்கல்கள் எதுவும் எழவில்லை என்பதையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இந்த நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியுமான EPRLF கட்சியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களை இந்த அரசு ஒருபோதும் ஏமாற்றாது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் கருத்துக்களை உரைக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசு இன்று வரை தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. முக்கியமான சில உறுதிமொழிகளாக கருதப்படும் காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கம், தேசிய இனப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஆகிய உறுதிமொழிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. ஜனாதிபதி என்பவர் முப்படைகளின் தளபதி. அவரால் மிக விரைவாக காணிகளை விடுவிக்க முடியும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகளை விடுவித்துள்ளார்? யாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன? இல்லை. ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று சொல்லப்படுபவை கூட இன்னும் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என வெளிவிவகார அமைச்சர் எப்போது கூறுவதை எப்படி நம்புவது? தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் கடந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் அந்த இடத்துக்கு என்ன வரப்போகின்றது? எண்ணத்தை கொண்டு வந்து மாற்றீடு செய்ய போகின்றார்கள். அடுத்த இடத்தில் வரப்போவது சமஷ்டியா அல்லது வேறு விதமான அதிகார பகிர்வா? அதை எவ்வாறு செய்ய போகின்றார்கள்? அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் டில்வின் சில்வாவோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோ கூட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறக்கவில்லை. இவர்களுக்கு ஏனைய அரசுகளைப் போல் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அவற்றை அவர்கள் மாற்ற வேண்டுமெனில் பல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த 12 வயது சிறுமியான குகனேசன் டினோஜாவின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து வழங்கிய சுகாதார அமைச்சர், கடந்த மாதம் ஒவ்வாமை காரணமாக சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மரணித்தமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். அதே நேரம் சிறுமியின் மரணம் தொடர்பில் தமக்கு கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலை மற்றும் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் சுகாதார அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கைகளின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வைத்தியசாலையின் பணிக்குழாமினரின் அசமந்த போக்கினாலேயே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே அந்த விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையாத விடயங்களை எதிர்வரும் நாட்களில் வெளியிடுத்தப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள வானிலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கண்டி மாவட்டத்தின்
உடுதும்பர மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் நீர்த்தண்டாக்கின வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண் சரிவு எச்சரிக்கை இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட ஹங்கரகெத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும் அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக அந்த இடங்களில் இருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர இதுகுறித்து கூறுகையில், மக்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்காக அனர்த்த அவசர பை ஒன்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் மக்களை அறிவுறுத்துகின்றோம். அடையாள அட்டைகள், பிறப்புச் சான்றிதழ்கள், பிள்ளைகளின் கல்விச் சான்றிதழ்கள் போன்ற மிக முக்கியமான ஆவணங்கள் மற்றும் கொண்டு செல்லக்கூடிய அளவிலான அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கிய பையை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவில் மனித உரிமை அமைப்புகளினால் அரசியல் கைதிகள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்களை அந்த நாட்டு இடைக்கால அரசாங்கம் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய தொடங்கியுள்ளது. ஸ்பெயின் நாட்டுக்கு பிரஜைகள் 5 விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்த நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் பிரபல வெனிசுலா ஸ்பெயினின் மனித உரிமை ஆர்வலரான ரோசியோ ஜான் மிகுபெல் உள்ளடங்குகின்றார். 2024 கைது செய்யப்பட்ட இவர் அப்போதைய ஜனாதிபதி மதுரோவை கொள்ள சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார். தற்போது அவர் விடுவிக்கப்பட்டு ஹராகஸில் உள்ள ஸ்பெயின் தூதரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். வெனிசுவேலோ ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் நீண்டகால கோரிக்கையான அரசியல் கைதிகள் விடுதலையை வெனிசுவேலோவின் இடைக்கால அரசாங்கம் நிறைவேற தொடங்கியுள்ளது. அரசியல் எதிரிகளை சித்திரவதை செய்யும் இடமாக சர்வதேச அளவில் பெயர் பெற்ற எல் ஹெலிகாப்ட் சிறையை உடனடியாக மூடுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த சிறையில் சுமார் 50 முதல் 80 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. அடித்து துன்புறுத்துதல் மற்றும் மின்சார அதிர்ச்சி அளித்தல் போன்ற கொடூரமான சித்திரவதைகள் அங்கு நடப்பதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்தன. மதுரோவின் நெருங்கிய கூட்டாளியான டெல்சி ரோட்ரிக்ஸின் இடைக்கால நிர்வாகம் தற்போது அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க முன்வந்துள்ளது. தேசிய ஒற்றுமை மற்றும் அமைதியான சகவாழ்வுக்காகவே கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலோ எதிர்க்கட்சித் தலைவரும் நோபல் பரிசு வென்றவருமான மரியா ஹெரினா மச்சோடோ அடுத்த வாரம் அமெரிக்கா செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தனது நோபல் பரிசை ஜனாதிபதி டிரம்பிற்கு வழங்கவிருப்பதாகவும் அதற்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. விடுதலை செய்தியை வரவேற்றுள்ள புரோவியா என்ற மனித உரிமை அமைப்புகள் எல் ஹெலிகாய்ட் சிறை மூடப்படுவது ஒரு நல்ல விடயம் என்றாலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இயங்கும் தடுப்பு முகாம்கள் குறித்தும் சர்வதேச சமூகம் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் பிணையில் விடுதலை. யாழ் குடாநாட்டில் நெருக்கம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அனர்த்தம் குறித்து எச்சரிக்கை. பாடப்புத்தகங்கள் அல்லது கற்றல் தொகுதிகளில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வந்த இணையதள முகவரிகள் நீக்கம். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாயிலிருந்து பேசவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன். முல்லைத்தீவு சிறுமி உயிரிழப்பு குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தகவல். சீரற்ற வானிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.